அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்படைகள். கால் நடக்க முடியாது, ஆனா எங்கேயும் நடந்து போக முடியாது. காது இல்லாம எதுவும் கேட்க முடியாது. அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதையும் கேட்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்சிஜன் இல்லாம நம்மளால சுவாசிக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய் இல்லாம எத்தனையோ பேர் வந்து அனாதையா ரோட்ல நம்மளுக்கு தாயோட பாசம் எதுவும் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு அந்த தாயை கொடுத்துருக்கோம். இவ்வளவு பெரிய ஒரு அறுப்படையாக எனக்கு பிறகு தந்தை இல்லைன்னாலும் அதே தான். இந்த மாதிரி தந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் அனாதையா கஷ்டப்படுறாங்க. அதுக்காக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல தாயும் தந்தையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் தேவைக்கு ஏற்ற பணம், என்னோட வாழ்க்கைக்கு ஏற்ற பணம், எனக்கு தேவையான பணத்தாலாம் கொடுத்ததான் அந்த எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சன்ல நம்மளால உடம்புக்கு கை சுத்தம் செய்ய முடியாது, கையான பொருள் எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எனக்கு வந்து அருட்படைகள். கண், மூக்கு, வாய், நாக்கு, காது, கை, கால், உடை, குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள், பொருட்கள், ஆசிரியர், வீடு, முடி, காது, நேரம், தந்தை, தாய், நல்ல ஊர், தொழக்கூடிய பாக்கியங்கள், துவாரிக்கக்கூடிய பாக்கியங்கள், நோன்பு நாட்கள், நோன்பு நேரங்கள், சாப்பாடுகள், தண்ணீர், கறி, மீன், நோன்பு நேர சாப்பாடுகள், நோன்பு நேர சந்தோஷம், நோன்பு நேர தொழுகை, நன்மை, அன்பு, நேசம், துக்கம், கவலை, இன்பம், வாழ்க்கை. நானோட அற்படை தான். இல்லாட்டி எதையும் எடுக்க முடியாது, கஷ்டமான இருக்கும். கல்வி இல்லாட்டி யாரும் பார்க்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுத்த அருட்படைகள். அறிவு இல்லைன்னா சிந்திக்க முடியாது, எதையும் யோசிக்க முடியாது. அல்லாஹ் அறிவு கொடுத்துருக்கான். தண்ணீர் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, இதயம் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதான் எனக்கு நான் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னா என்னால் ஸ்கூல் போக முடியாது. கண்கள் கொடுத்துருக்கான், அது என்னன்னா என்னால் பார்த்து படிக்க முடியாது. காது கொடுத்துருக்கான், காது இல்லைன்னா என் மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவும் கேட்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் எனக்கு தந்த அருட்கொடையாக நான் நினைக்கிறது, முதலாவதாக என் தாய். என்னை 10 மாதம் சுமந்து இந்த உலகத்தை பார்க்க வச்சவங்களும் அவங்க தான். பிறகு என்னுடைய தந்தை. இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தவங்க அவங்க தான். இஸ்லாத்தை நோக்கி பயணம் செய்து எந்தபடி வாழ வேண்டும்னு சொல்லி தந்தவங்க அவங்க. இன்னொன்று நேரம். அதில் இந்த நேரம் அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கொடுத்த அருட்கொடை நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவு இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கேன் இங்கே வந்து. அதனால் இதெல்லாம் நான் எனக்கு கிடைச்ச அருட்கொடை நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.